மைக்ரோ எஃப்யூஇ. அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு முடி தனித்தனியாக பின்மண்டையிலேருந்து எடுத்து அதை முன்மண்டையில் வழுக்கையாக இருக்கிற இடத்துல நட்டு வைக்கிறது. இதனால் ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சர்ஜரி இஸ் டன் ஒன்லி இன் த ஸ்கின் ஆஃப் த ஸ்கேல்ப். மண்டைக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து அந்த இடத்துல ஹேர் ரூட்ஸே கிடையாதுன்னு வச்சுங்க, நீங்கள் எவ்வளோ PRP போட்டாலும் GFC போட்டாலும் அங்கே முடி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஸோ டேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி திங், ஒரு நல்ல விஷயந்தான். ஒருத்தர் ரொம்ப டேன் ஆகிருக்காருன்னா அவங்க வந்து சூரிய ஒளியில் நிறைய நடமாடி இருக்காங்க, தே ஹவ் பீன் டூயிங் ப்ராப்பர் எக்ஸசைஸ் அவுட்டோர்ஸ், இல்லை அவங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்கன்னு ஒரு நல்ல விஷயம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டுடே நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, டேனாக இருந்தால் கருப்பாக தெரிகிறோம், பார்க்க வந்து ஒரு ஃபேஸ் பொலிவாக இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த டேன் ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, I am Dr. Radhakrishnan. I am a senior consultant in the Department of Aesthetic and Cosmetic Surgery, Coimbatore. In this department, நாங்கள் வந்து ஒருத்தர் அழகாக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறோம். பியூட்டி இஸ் சம்திங் விச் இஸ் நாட் ஓன்லி ப்ரெசன்ட் இன் யோர் மைண்ட், இட்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் அவுட் சைட். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் எல்லாருமே வந்து தாங்க அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பிஎஸ்ஜியில் நிறைய காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், விச் இஸ் வெரி அஃபோர்டபுள். வி டூ ஹேர் ரெஸ்டரேஷன் லைக் PRP, GFC, hair transplantation. We also do liposuction, gynecomastia surgery. We do abdominoplasty, vas and skin tags removal. We also do tattoo removal. We are also contemplating to do abdominoplasty and various other cosmetic surgical procedures. ஹேர் ஃபால் அப்படிங்கிறதுக்கான காரணம் முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு எதனால் முடி கொட்டுதுன்னா, அது அவங்களுடைய ஜெனட்டிக்ஸும் அவங்க பாடியில் சுரக்கக்கூடிய மேல் செக்ஸ் ஹார்மோனான டைஹைட்ரோடெஸ்டோஸ்டிரோன் தான் காரணம். இதை தவிர்த்து ஸ்ட்ரெஸ்ஸு, சேஞ்ச் ஆஃப் வாட்டர், வேரியஸ் கெமிக்கல்ஸ் விச் வாட் வி அப்ளை ஆன் அவர் ஸ்கேல்ப், அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. பிஎஸ்சியில் வந்து நாங்கள் ஹேர் ஃபால்னு வந்தால் ஃபஸ்ட்டு வந்து வி அசஸ் த எக்ஸ்டென்ட் அண்ட் த காஸ் ஆஃப் ஹேர் ஃபால். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொமுலேட் பண்ணுறோம். ஸோ வி ஹாவ் சம்திங் லைக் PRP ட்ரீட்மெண்ட், GFC, then we give a proper counseling for the patient, and in the end, if needed, we do a hair transplantation also. And all this is done under very affordable cost, and it's also done in the most safest method possible. Hair transplantation அப்படிங்கிறது இன்னைக்கு it has become a very very common procedure which is done almost everywhere. ஒரு காலகட்டத்தில் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் டன் ஒன்லி ஃபார் celebrities இல்லை மீடியா பர்சன்ஸ் அப்படின்னு. பட் இன்றைக்கி we see very common people coming for hair transplantation because the awareness regarding hair transplantation has increased. அப்புறம் அதில் வந்து we have also made great strides. நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி உலகம் பூரா நம்ம காமனாக பண்ணுறது, இங்கே PSGலையும் பண்ணுறது, we do what is called as மைக்ரோ எஃப்யூஇ. அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு முடி தனித்தனியாக பின்மண்டையிலேருந்து எடுத்து அதை முன்மண்டையில் வழுக்கையாக இருக்கிற இடத்துல நட்டு வைக்கிறது. ஸோ இந்த பின்மண்டையிலேருந்து ஏன் எடுக்கிறோன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய முடிகள் இந்த டைஹைட்ரோடெஸ்டோஸ்டிரோன்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனுக்கு கட்டுப்படுறதில்லை, அதனால் பெரும்பாலும் அழியறதில்லை. தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் அ பெர்மனன்ட் ஹேர் பேரிங் ஏரியா. ஸோ அந்த ஹேர்ஸை நம்ம இங்கே எடுத்து நட்டு வைக்கலாம். ஸோ இதை எடுத்து நடுறது எல்லாமே வந்து இட் இஸ் டன் அண்டர் லோக்கல் அனஸ்தீசியா. இதனால் ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சர்ஜரி இஸ் டன் ஒன்லி இன் த ஸ்கின் ஆஃப் த ஸ்கேல்ப். ஜஸ்ட் ஒரு 1 மில்லிமீட்டர் டெப்த்தில் மட்டும்தான் அறுவை சிகிச்சையே நடக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் ஸ்கின் இஸ் ஆன் த ஹெட். அதனால தான் நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. முடி நடுதல், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொன்னாவே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மண்டையில் ஏதோ சர்ஜரி பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. பட் இன்ஃபேக்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், மண்டைக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இட் இஸ் பியூர்லி டன் ஒன்லி இன் த ஸ்கின் ஆஃப் த ஸ்கேல்ப். ஸோ இந்த தலைமுடிகள் பத்தலை, இப்போ நமக்கு அந்த டோனர் ஏரியாவில் இருக்கக்கூடிய முடிகளில் 1/4 ஆஃப் த ஹேர்ஸ் தான் நம்ம எடுக்க முடியும். 25% ஆஃப் ஹேர்ஸ் தான் எடுத்து நட்டு வைக்க முடியும். ஸோ அங்கே ஹேர்ஸ் பத்தலை, குறைவாக இருக்குன்னா, then what we can do is we can take the hair from the beard area, that is called as beard hair transplant, or we can also use the body hair. இதையும் பயன்படுத்தலாம். ஆனால் to tell you the truth, உடம்பில் இருக்கக்கூடிய முடியோ தாடியில் இருக்கக்கூடிய முடியை எடுத்து வைக்கிறத விட ஸ்கேல்ப் ஹேர் தான் பெஸ்ட். ஸோ எப்போவுமே இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஸ்கேல்ப் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் தான் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் தீஸ் கேன் பி யூஸ் ஒன்லி எஸ் அ ஃபில்லர்ஸ் ஃபார் தட் பர்பஸ். அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேதி இட் இஸ் வெரி வெரி சேஃப் பிகாஸ் தெர் இஸ் நோ கட்டிங், நோ ஸ்டிச்சிங், and there is no blood loss at all taking place because we are only using
மைக்ரோ பஞ்சஸ்னால் 1 மில்லிமீட்டரை விட குறைவாக இருக்கக்கூடிய சைஸில் திக்னஸில் இருக்கக்கூடிய பஞ்சஸை யூஸ் பண்ணி 1 மில்லிமீட்டர் டெப்த்தில் இருக்கக்கூடிய ஹேர் ரூட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை வெவ்வேறு விதமாக நாங்கள் பிரிச்சுக்கிறோம். லைக் 2 கிராஃப்ட்ஸ் இருக்கிறது, 3 கிராஃப்ட்ஸ் இருக்கிறது, சிங்கிள் கிராஃப்ட் இருக்கிறது. இந்த சிங்கிள் கிராஃப்ட் ஹேர்ஸை தான் வந்து முன்னாடி ஹேர் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேர் லைனை க்ரியேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஏன்னா அப்போ தான் அந்த நேச்சுரல் லுக் இருக்கும். மற்றபடி இந்த 4 லாக்குங்கிற அந்த நடுப்பகுதியும் நம்மளுடைய 2 சைட்ஸ்லையும் we use the 2 hairs and 3 hairs to give the density. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண அறுவை சிகிச்சைன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் மோர் லைக் டூயிங் எ பெயிண்டிங் ஆர் கிரியேட்டிங் எ ஸ்கல்ப்சர். ஏன்னா இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு விஷயம். ஸோ அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய சர்ஜனுக்கு வந்து அந்த ஆர்டிஸ்டிக் மைண்ட் இருந்தால் தான் அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நேச்சுரலாகவும் இருக்கும். இட் வில் ஆல்சோ பி லாங் லாஸ்டிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதோட பேஷண்ட்டுடைய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சானா இல்லை. After hair transplant, he has to maintain it properly by coming for regular reviews. He has to undergo PRP or GFC. He has to also have use minoxidil and other medications as long as it is advised. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து வந்து மருந்துகள் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் அந்த வெச்ச முடிகள் மட்டும் இல்லை, மற்ற இடத்துல இருக்கிற முடிகளும் நம்ம இழக்காமல் இருப்போம். அப்போ தான் யூ வில் ஹாவ் எ ஹெட் ஃபுல் ஆஃப் ஹேர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் சேஃப்னு சொல்கிறோன்னா, இன்றைக்கி தேதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து மிக மிக குறைந்த அளவில் அதை டைல்யூட் பண்ணி we do what is called as a tumescence technique. அதனால் we are diluting the medicines by 1 in 200 times. அதனால் அதோடைய டாக்ஸிசிட்டி லெவல்ஸ் இருக்கிறது இல்லை. அண்ட் இன்றைக்கி வந்து பிஎஸ்சியில் we are doing it in only in an exclusive operation theatre for hair transplantation, which is very sterile and safe. So, and before we do any procedure, we also evaluate the patient completely. அவங்களுக்கு தேவையான blood test, investigations எல்லாம் பண்ணிவிட்டு any other opinions we have to obtain from other departments, we take that and only then we take up the patient for surgery. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் ஒன்லி எ சிங்கிள் டே ப்ரொசீஜர். நீங்கள் காலையில் வந்து பால்ட் ஹெட்டோடு வந்தீங்கன்னா அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளார ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி சேஃப் ஆப்ஷன் அவைலபிள் டுடே. பிஆர்பி இல்லாட்டி ஜிஎஃப்சிங்கிறது இட் இஸ் அனதர் அட்ரிபியூட்டட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹேர் லாஸ். இப்போ உங்களுக்கு தெரியும், ஹேர் லாஸை ஃபஸ்ட்டு தடுத்து நிறுத்தணும். அப்புறம் தான் வந்து நம்ம முடியை வளர்க்க முடியும். வளர்த்த முடி மறுபடியும் இழக்கக்கூடாதுன்னா எகெயின் we have to keep blocking the reasons which are responsible for the hair fall. ஸோ முடி கொட்டிகிட்டு இருக்க ஒருத்தருக்கு அவர் ஹேர் லாஸோடு வர்றார் அப்படின்னா அந்த லாஸ் ஆன இடத்துல இருக்கக்கூடிய ஹேர் ரூட்ஸை திருப்பி வளர வச்சு அதை திக்கன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறது தான் பிஆர்பி. பிஆர்பி இட்ஸ் அ அப்ரிவேஷன் ஃபார் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம பிளட்டில் வந்து பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸ் இருக்குது. அது தமிழில் தட்டை அணுக்கள்னு சொல்கிறாங்க. இந்த தட்டை அணுக்களில் வந்து 3000க்கும் மேற்பட்ட க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம உடம்புல எங்கேயாவது அடிபட்டு காயமானா புண்ணானா அந்த இடத்துல பிளட்டு கிளாட் ஆகிறதுக்கும் அந்த கிளாட் ஷ்ரிங்க் ஆகிறதுக்கும் அந்த புண்ணு ஆறுவதற்கும் இந்த பிளேட்லெட்ஸ் தான் அந்த 3000க்கும் மேற்பட்ட க்ரோத் ஃபேக்டர்ஸை சப்ளை பண்ணுது. ஸோ இதே க்ரோத் ஃபேக்டர்ஸை பிளேட்லெட்ஸோடு நம்ம எடுத்து அந்த உயிரோடு இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்கின்ல 1 மில்லிமீட்டர் டெப்த்துக்கு இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது அந்த பிளேட்லெட்ஸ் போய் அங்கே உட்கார்ந்துருந்து ஒரு 8 to 10 ஹவர்ஸில் they'll start releasing those growth factors which will go and stimulate those miniaturized or shrunken hair follicles and make them grow bigger and thicker. So பிளேட்லெட்ஸை டைரெக்டாக எடுத்து பயன்படுத்தாமல் அந்த பிளேட்லெட்ஸில் இருக்கக்கூடிய க்ரோத் ஃபேக்டர்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணி எடுத்து அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணால் தட் இஸ் கால்ட் அஸ் ஜிஎஃப்சி. And GFC is considered the third generation of PRP. Both PRP and GFC can be used for hair regrowth. அது ரெண்டுக்கும் அதோடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. In PSG we are using both GFC and PRP for hair restoration. ஸோ முடி சுருங்கி போனவங்களுக்கு முடி வளர்த்து கொண்டு வரதுக்கு மட்டும் இல்லை, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறப்பவும் we do GFC which increases the chances of graft survival. And post transplant also we advise the patient to come for minimum 6 PRPs followed by any top up PRP depending upon their hair growth and the number of miniatures that are present. ஸோ வாழ்க்கை பூரா ஒருத்தர் பிஆர்பி போட்டுக்கிட்டே இருக்கணுமா சார்னா தேவையில்லை. சுருங்கின முடிகள் பெருசாகிற வரையும் கண்டிப்பாக அவங்க பிஆர்பிக்கு வரணும். ஒன்ஸ் அந்த முடியெல்லாம் வளர்ந்தாச்சு பெருசாகியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து மினாக்சில்னாலையும் மெடிக்கேஷன்லேயுமே அந்த முடியை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடலாம். ஸோ பிஆர்பி ஹேஸ் காட் அ ரோல் ஒன்லி இன் ரெஸ்டோரிங் த shrunken hair follicles and covering the bald areas. But you have to remember PRP has also got its own limitations. For example, ஒருத்தருக்கு வந்து அந்த இடத்துல ஹேர் ரூட்ஸே கிடையாதுன்னு வச்சுங்க, நீங்கள் எவ்வளோ பிஆர்பி போட்டாலும் ஜிஎஃப்சி போட்டாலும் அங்கே முடி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணி ஆகணும். அதே மாதிரி
if the hair roots have been damaged for a very long period of time, like for example somebody comes in their late 40s or 50s, அவங்களுக்கு பல வருஷங்களா முடி சுருங்கி சுருங்கி காணாமல் போயிருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னதான் பிஆர்பி பண்ணாலும் they will not get back the original caliber, thickness or density of the hair. ஏன்னா அது பெர்மனென்ட்லி டேமேஜ் ஆகிருக்கும் இஸ்கீமியாவில். ஸோ இதெல்லாம் வந்து லிமிடேஷன்ஸாக சொல்கிறோம். பட் பிஆர்பி வந்து இஸ் இட் சேஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சேஃப். ஏன்னா உங்களுடைய பிளேட்லெட்ஸ் உங்களுடைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் எடுத்து உங்களுக்கே தான் செலுத்துகிறோம், இன்னொருத்தரோட எடுத்து உங்களுக்கு செலுத்துறது இல்லை. அண்ட் அதே மாதிரி பிஆர்பி வந்து தலைமுடி முளைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்லை. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் ரெஜுவினேட்டிங் யுவர் ஃபேஸ், வேர் வி கால் இட் அஸ் வேம்பயர் ஃபேஷியல். டென்டலில் வந்து பல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இகிறு வளர்ச்சிக்காக பிஆர்பியை யூஸ் பண்ணுறோம். முட்டியில் வந்து ஜவ்வு சுருங்கி போயிருந்த ஆர்த்தோபெடிக்ஸில் அந்த ஜவ்வு வளர்ச்சிக்காக எகெயின் பிஆர்பி பயன்படுத்தப்படுது. அதே போல் இன்ஃபர்டிலிட்டியில் ஐவிஎஃப்லையும் தே ஆர் யூஸிங் பிஆர்பி. ஸோ பிஆர்பி இஸ் எ very very safe procedure only, and there are a lot of studies that have proven that it is a safe and also a very effective procedure. Abdominoplasty or tummy tuck அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இது யாருக்கு பண்ணுறோன்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு முன் வயிறு வந்து தொங்கிட்டு இருக்கும், வாட் வி கால் ஆஸ் அ ஓவர் ஹேங்கிங் அப்டமன் அப்படின்னு. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம தொப்பை போட்டுட்டோம், தொந்தி வந்துருச்சு, அதான் வயிறு இறங்கி இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஃபேட் டெபாசிட் அலோன். அவங்களுக்கு வந்து அப்டமினல் வால் மஸ்குலேச்சர், அதாவது வயிற்றுடைய தசை பகுதி வந்து அவங்களுக்கு வீக்காக இருக்கும். இது யார் யாருக்கு காமன்னா, பொதுவாக பெண்களுக்கு போஸ்ட் டெலிவரி ரொம்ப காமன், மல்டிபிள் சில்ட்ரன் இருக்குது, லார்ஜ் சைஸ் பேபிஸ் இருக்குது, ட்வின்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த அப்டமினல் வால் வீக்னஸ் வர்றது ரொம்ப காமன். சம்டைம் மேல் பர்சன்ஸ்லி ஹூ கோ ஃபார் ஹெவி வெயிட் லிஃப்டிங், இல்லை சடன்லி பீப்புள் ஹூ புட் ஆன் வெயிட், இவங்களுக்கெல்லாம் வந்து அப்டமினல் வால் வீக்னஸ் வரலாம். சில பேருக்கு பரம்பரையாகவே அப்டமினல் வால் வீக்னஸ் ரொம்ப காமனாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டமன் அப்படியே கீழே இறங்கிடும். இதுதான் நம்ம தமிழில் வயிறு இறங்கிறதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ இது வந்து போஸ்ட் டெலிவரி அவங்களுக்கு சரியாக வந்து அவங்கள நம்ம கரெக்டாக அந்த போஸ்ட் டெலிவரி ரெக்கவரி பீரியடில் அவங்கள சரியாக நம்ம கவனிக்காமல் விட்டது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை அந்த பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம சரியாக அவங்களுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்காதனாலையும் இது ஏற்படலாம். சம்டைம்ஸ் போஸ்ட் சர்ஜிக்கலாக லைக் சிசேரியன் செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க அதிகமான எஃபர்ட்ஸ் எடுத்துக்கல, அதனால மஸ்குலர் வீக்னஸ் அப்படியே கண்டினியூ ஆகி தே கேன் கோ ஃபார் அ ரிலாக்ஸ் அப்டமினல் வால். ஸோ இவங்களுக்கு வந்து வெறும் லைப்போசெக்ஷன் பண்ணியோ இல்லை மேலே தொங்கிட்டு இருக்கிற தோலை மட்டும் கட் பண்ணி எடுத்தால் அந்த ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கிற டிஸ்டண்டட் அப்டமன் வந்து சரியாகாது. ஸோ அவங்களுக்கு சர்ஜிக்கலாக நம்ம அந்த அப்டமினல் வாலை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி எக்ஸஸ் ஸ்கின் அண்ட் ஃபேட்டை ரிமூவ் பண்ணி அம்பலிக்கஸ், அதாவது தொப்புளையும் சரியான பொசிஷனில் ரீபொசிஷன் பண்ணி பண்ணணும். தட் ப்ரொசீஜர் இஸ் கால்ட் அஸ் அப்டோமினோபிளாஸ்டி. அப்டமன் அப்படின்னா வயிறு, பிளாஸ்டி அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது வந்து பெரும்பாலும் அவங்களுடைய தசைகளே நல்லா இருந்தால் அதையே டைட்டன் பண்ணி நம்ம பண்ணலாம். அவங்களுடைய மசில்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வி மைட் ஹாவ் டு யூஸ் எ மெஷ். அதுக்கு ப்ரோலின் மெஷ்ன்னு சொல்கிறோம். அந்த மெஷ் உள்ளே வச்சு அந்த மசில்ஸை டைட்டன் பண்ணி நம்ம எகெயின் அவங்க அப்டமனை ஃப்ளாட்டாக பண்ணலாம். அப்டோமினோபிளாஸ்டியில் பல வகைகள் இருக்குது. லைக் மேல் வயிற்றை மட்டும் சரி பண்ணுறது, லோவர் அப்டமனை மட்டும் பண்ணுறது, மேலே மட்டும் பண்ணுறது அப்பர் அப்டோமினோபிளாஸ்டிங்கிறோம், கீழே லோவர் அப்டமன் பண்ணுறது லோவர் அப்டோமினோபிளாஸ்டிங்கிறோம், ஆர் பார்ஷியல் அப்டோமினோபிளாஸ்டிங்கிறோம். மொத்த வயிற்றையும் சீரமைக்கிறத வந்து வி கால் இட் அஸ் டோட்டல் அப்டோமினோபிளாஸ்டி. இந்த அப்டோமினோபிளாஸ்டியை வந்து பொதுமக்கள் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய கொலோக்கியல் டேர்ம் தான் டம்மி டக் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து எப்படின்னா, இதோடைய இன்சிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய பியூபிக் ஹேர்லைனுக்கு மேலே வந்துடும், அதாவது அந்த பேண்டீஸோடைய லெவலுக்கு கீழே தான் வந்துடும். இட்ஸ் கால்ட் அ பிகினி இன்சிஷன். ஸோ கீழே போயிடும், அதனால் தழும்புகள் எதுவும் வெளியில் தெரியாது. அப்டோமினோபிளாஸ்டி கேன் பி டன் அண்டர் ஜென்ரல் அனஸ்தீசியா ஆர் ஸ்பைனல் அனஸ்தீசியா. அந்த பேஷண்ட் அட்மிட் ஆகி தான் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். ஷீ ஆர் ஹீ ஹேஸ் டு ஸ்டே ஹியர் ஃபார் அபவுட் 3 to 4 days. அண்ட் சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் அவங்க தே கேன் கெட் பேக் டு தேர் நார்மல் ஒர்க் பை அபவுட் 15 days. அவங்க வந்து திரும்ப போயிடலாம். And we also give them certain rehabilitative exercises which they have to follow. அதுவும் இல்லாமல் they will be using a compression garment so that the edema comes down. Also it acts as a support so that திரும்பவும் அந்த வயிறு வந்து டிஸ்டன்ட் ஆகி கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக இந்த கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ஸ் வந்து ஒரு 6 months போஸ்ட் ஆப்ரேட்டிவாக வேர் பண்ண சொல்கிறோம். அதே போல் 6 months போஸ்ட் ஆப்பாக ஹெவி வெயிட்ஸ் அவங்க லிஃப்ட் பண்ணக்கூடாது. அப்டாமினல் வால் எக்ஸசைசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெனுவஸாக பண்ணக்கூடாது. அதே போல் குழந்தைங்களை தூக்குறது சடனாக, இல்லை கீழே ஒரு குடம் தூக்குறது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஏன்னா இதில் ஒரே காம்ப்ளிகேஷன், தே ஷுட் நாட் கோ ஃபார் அ ரெக்கரன்ஸ். ஸோ கிரேடட் ரீஹாபிலிட்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் அப்டோமினோபிளாஸ்டி. ஸ்கின் டேனிங் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய தோல் சூரியன்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள்.
சி ஆஸ் சவுத் ஏஷியன்ஸ் நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்மளுடைய தோல் எப்பெல்லாம் அல்ட்ராவயலட் ரேடியேஷனுக்கோ தெர்மல் ரேடியேஷனுக்கோ ஆட்படுதோ அப்பெல்லாம் வந்து we get increased melanin production in the skin which leads to the darkening of the skin. ஸோ இது வந்து எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஒரு சன் கண்ட்ரோல் ஃபிலிம் மாதிரி கடவுள் நமக்கு இயற்கையிலேயே கொடுத்துருக்காரு. ஸோ வெயில் படும் போதெல்லாம் வந்து இட் பிகம்ஸ் டார்க்கர் டு ப்ரொடெக்ட் த ஸ்கின் ஃப்ரம் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் அல்ட்ராவயலட் ரேடியேஷன். இல்லைன்னா நமக்கு டிஎன்ஏ டேமேஜ் எல்லாம் ஏற்பட்டுரும். ஸோ டேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி திங், ஒரு நல்ல விஷயந்தான். ஒருத்தர் ரொம்ப டேன் ஆகிருக்காருன்னா அவங்க வந்து சூரிய ஒளியில் நிறைய நடமாடி இருக்காங்க, தே ஹவ் பீன் டூயிங் ப்ராப்பர் எக்ஸசைஸ் அவுட்டோர்ஸ், இல்லை அவங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்கன்னு ஒரு நல்ல விஷயம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டுடே நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, டேனாக இருந்தால் கருப்பாக தெரிகிறோம், பார்க்க வந்து ஒரு ஃபேஸ் பொலிவாக இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த டேன் ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, அஃப்கோர்ஸ் நேச்சுரலி அதிகமாக நீங்கள் அவுட்டோர்ஸுக்கு போகக்கூடாது. அவுட்டோர்ஸ் அண்ட் பை த சென்ஸ் ஐ டோன்ட் மீன் த பிளேசிங் சன். ஈவன் நீங்கள் போய் ஒரு போர்ட்டிகோவில் உட்காந்துருக்கீங்க, மரத்து கீழே உட்காந்துருக்கீங்க உச்சி வெயிலில், அப்போ அங்கே அல்ட்ராவயலட் ரேடியேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் டேன் ஆவீங்க. ஸோ டைரெக்டான சூரிய ஒளி உங்கள் மேலே விழுகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதை தவிர்த்து இதை தடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, யூ கேன் யூஸ் a hat or a cap or a umbrella when you go outside, or ஒரு hoodie யூஸ் பண்ணிக்கலாம், or you can use glasses to cover your face. அதே போல் யூ கேன் யூஸ் அ ப்ராப்பர் சன்ஸ்க்ரீன். ஸோ வெளியே கிளம்புறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம் ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன் பயன்படுத்தணும். நம்ம கோயம்புத்தூர் மாதிரி இருக்கிற பிளேசஸில் ஒரு SPF 50 போதுமானது. பட் நீங்கள் ஏதாவது ஒரு கடற்கரையில் வாழ்கிறீங்க, இல்லை ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கீங்க, வேர் த UV radiation is high-னா அங்கே வந்து யூ ஹேவ் டு கோ ஃபார் அபவுட் SPF 90 or 100 ஆல்சோ. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து 2 to 3 hours தான் இருக்கும், அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் போயிடும். ஸோ இஃப் யூ ஆர் பர்சன் ஹூ ஆஸ் கோயிங் டு ரெகுலர்லி ட்ராவல் அவுட் சைட், இல்லை அவுட்டோர்ஸில் தான் உங்கள் வேலை இருக்க போகுதுன்னா நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை வரையும் சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா தான் யூ கேன் அவாய்ட் தட். அண்ட் யூஸ்வலி வாட் வி சே, அந்த மார்னிங் ஒரு 10 o'clock to 3 o'clock, தட் இஸ் த டைம் இந்த சன் இஸ் டைரக்ட்லி ஓவர் ஹெட், அந்த பீரியடில் வந்து பெரும்பாலும் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் சன்லைட், another place where you can get again the same problem is if you are using warm lights. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு, இன்றைக்கி ஹோட்டல்ஸ், ஆஃபீஸஸ்லாம் வார்ம் லைட்ஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. அதுலேயும் UV ரேடியேஷன் இஸ் குவைட் ஹை. ஸோ அந்த மாதிரி இடத்துக்குள்ளே போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போகிறது நல்லது. அண்ட் யூ நோ பிரிட்டி வெல், இன்றைக்கெல்லாம் வந்து சம்மர்ஸ் ஆர் கெட்டிங் மோர் ஹாட்டர் அண்ட் ஹாட்டர் அண்ட் we are all getting solar flares. அதில் கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போகிறது தான் நல்லது. ஸோ சன்ஸ்க்ரீன் எல்லாம் போட்டுட்டு நம்ம இவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணாலும் இப்போ ஸ்கின் டேன் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணலாம், ஹவு டு யூ இம்ப்ரூவ் த டேன் அப்படின்னா, தேர் இஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சர்டன் இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர்ஸ் we can do. One of the commonest thing we do is skin peels or face peels we do. இந்த ஃபேஸ் பீல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, we are using organic acids or hydroxy acids or fruit acids. As you know pretty well, நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய உணவுப் பொருட்களில் வீக்கான ஆசிட்ஸ் இருக்குது. லைக் லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது, மில்கில் லாக்டிக் ஆசிட் இருக்குது, சுகர்கேன் ஜூஸ் எடுத்தப்பறம் அந்த மொலாசஸ்லேருந்து யூ ஹேவ் கிளைகாலிக் ஆசிட். ஆல் தீஸ் ஃப்ரூட் ஆசிட்ஸ் ஹேவ் காட் லாட் ஆஃப் பெனிஃபிட். தே கேன் பி டேக்கன் இன்சைட் as well as applied outside the body. இந்த ஃப்ரூட் ஆசிட்ஸ் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் ஸ்ட்ரேட்டம் கார்னியம்னு சொல்கிறோம், அது வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகி, அதாவது செப்பரேட் ஆகி போயிடுது. அப்போ அதோடு சேர்ந்து மேலே டேண்ட் ஏரியாவும் ரிமூவ் ஆகிடுது. இதை தவிர்த்து சம் ஃப்ரூட் ஆசிட்ஸ் லைக் லாக்டிக் ஆசிட் ஆர் கோஜிக் ஆசிட் ஆர் அசிலாயிக் ஆசிட், இதெல்லாம் வந்து இட் இன்ஹிபிட்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் த மெலனோசைட்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் புதுசாக மெலானின் வந்து டெபாசிட் ஆகிறது அது ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ இந்த பீல்ஸ் வந்து பெரும்பாலும் பெட்டர் டு டூ இட் இன் கிளினிக்ஸ். லைக் யூ கேன் கம் டு PSC where we regularly do various types of peels. இல்லை there are certain home peels which you can use, but they are very superficial in activity and they are very weak. ஸோ ஒரு ரெகுலர் பீலிங்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு நீங்களே ஃபர்தராக டார்க்கன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, டேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்களே வீட்டில் ஹோம் பீல்ஸ் தாராளமாக பண்ணிக்கலாம். தட் will be quite effective also. ஸோ அதை தவிர்த்து we have various creams which can lighten your skin which you can apply. And people who are into media, people who always have lot of outdoor activity to do, like outdoor shoots பண்ணுறாங்க, film shoots பண்ணுறாங்க, அவங்க நேச்சுரலி டேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ these people go for glutathione therapy. And glutathione is nothing but a polypeptide, that is it's a partial protein. ஸோ இது நம்ம உடம்புல இயற்கையாகவே உருவாகுது, நிறைய உணவுப் பொருட்களும் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் த glutathione வாட் வி டேக் இஸ் டிஸ்ட்ராய்ட் இன் த ஸ்டமக் அண்ட் த லிவர். ஸோ அந்த ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசமில் அது அழிஞ்சு போகிறதுனால இட் டஸ் நாட் ரீச் அவர் ஸ்கின் அடிக்குவேட்லி. ஸோ தோலுக்கு அது வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்ட்ராவீனஸாக இந்த glutathione செலுத்திக்கிறோம். இந்த glutathione டைரெக்டாக நம்ம பிளட்டில் போகும்போது இட் வில் கெட் வெரி ஈஸிலி ஆக்சிடைஸ்ட். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வி கிவ் விட்டமின் C along with that
and vitamin C prevents the oxidization of glutathione. அதே சமயத்தில் vitamin C is also agent which improves your skin tone. அப்போ glutathione போட்டால் நம்ம ரொம்ப வெள்ளையாயிருவோம்னா it's not the point of becoming white. The glutathione improves the glow of your skin, the health of the skin improves so that you will have a good radiation, and more than that you will not tan. So that is the main effect of using glutathione. And intravenous glutathione does not have any side effects at all because it is a natural protein which is available in the world. But again, any protein can produce allergy. So when you are having intravenous glutathione, it should be done under the supervision of a doctor in a hospital only. So don't go for home remedies or try to have intravenous glutathione in your home, which is not advisable at all, because any protein can easily produce allergy for anybody. So be careful about this part. இந்த வேரியஸ் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறனாலேயோ வேறு மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறது மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை. இதெல்லாம் எடுக்கிறதுனால நம்ம அழகாயிருவோமா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இது முக்கியமானது தான். பட் அதை விட ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறது. இது நம்மளுடைய முக அழகுக்காகவோ உடல் வசீகரத்துக்காக மட்டும் கிடையாது. திஸ் இஸ் ஃபார் எ ஹெல்த்தி லிவிங். ஸோ உடம்பு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, உங்கள் மனசு சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முகமும் அழகாக இருக்கும், பொலிவாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் இருக்கணும். ஒரு ப்ராப்பர் யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், பிராணாயாமா பண்ணலாம், இல்லை டாய்ச்சி பண்ணலாம், ஜும்பா பண்ணலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் சர்டன் எக்ஸசைசஸ் ஆர் சம் கேம் ஆர் ஸ்போர்ட் வாட் யூ லைக் ஆர் லவ். ஒரு பேஷன் வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் ஏதாவது ஒரு ஹாபிஸ் வச்சுக்கிங்க. அதை தவிர்த்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் பார்த்தீங்கன்னா தலை முடிக்கு மட்டும் இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி செல் இந்த பாடி அது வளர்கிறதுக்காகவும் அது டிவைட் ஆகிறதுக்காகவும் ரெப்ளினிஷ் ஆகிறதுக்கும் கண்டிப்பாக யூ நீட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ நேச்சுரலி யூ கோ ஃபார் அ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வித் வேரியஸ் அமினோ ஆசிட்ஸோடு எடுத்துக்கோங்க. ஸோ பருப்பு, சுண்டல், அதே போல் பீன்ஸு, பல்சஸ், லென்டில்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சோயா யூ கேன் ஹாவ். தவிர்த்து மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இஃப் யூ ஆர் அ நான் வெஜிடேரியன் யூ கேன் கோ ஃபார் சிக்கன் ஆர் எக் ஒயிட்ஸ் and all that. Fish is also very good because again it contains lot of proteins and amino acids. இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து there are 360 micronutrients which are required by the body. இதெல்லாம் நம்ம நுண்சத்துக்கள்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து தான் கிடைக்குது. அப்போது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னா சீசனல் ஃப்ரூட்ஸ், சீசனல் வெஜிடபிள்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணி ஒரு உணவு எடுத்துக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த 360 மைக்ரோநியூட்ரியன்ஸும் கிடச்சிரும். இது நம்மளுடைய தலைமுடிக்கோ நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன் இன் பாடி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 360 மைக்ரோநியூட்ரியன்ஸ் ரிச்சாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது எதில் சார் இருக்குது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட், நம்ம ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய உணவு வகைகள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மைக்ரோநியூட்ரியன்ஸும் கிடைக்கிது. ஆனால் நீங்கள் ஒரு பேலன்ஸ்டான ஃபுட் எடுத்துக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்ச்சரில் என்ன ப்ராப்ளம்னா, வி கோ ஃபார் லாட் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் எஸ்பெஷலி டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸாக போகிறோம். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரிட்டிவ் வேல்யூ ரொம்ப கம்மியாகிடுது, வேறஸ் அ கெலோரிஃபிக் வேல்யூ கோஸ் அப். அதனால தான் இன்றைக்கி ஒபிசிட்டி, ஹார்ட் டிசீசஸ், லிவர் ப்ராப்ளம்ஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வர்றது. இதோடு சேர்ந்து நமக்கு டிஹெச்டி சென்சிட்டிவ் ஹேர் இருந்தால் ஹேர் ஃபால் ஆகுது. உங்களுக்கு ஏற்கனவே டிஹெச்டி சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் ஆக்னே, ஹேர் க்ரோத் இந்த ஃபேஸ் இதெல்லாம் லேடிஸ்க்கு வருது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வாட் யூ ஹேவ், ட்ரை டு லீட் அ வெரி ஹெல்த்தி லைஃப் வித் அ ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் ஆல்சோ ப்ராப்பர் ஈட்டிங் ஹேபிட்ஸ். இது will give you a very happy aesthetic living life. Thank you.